சலோமி என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளை தங்களுடைய தகப்பனிடத்தில், அப்பா எனக்கு ஒரு பூனை பொம்மை வேணும் எப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா. அந்த தகப்பன் சொன்னார், வெயிட் பண்ணுமா, அப்பாவுக்கு சம்பளம் வரட்டும், அதுக்கப்புறம் உனக்கு வாங்கி கொடுத்துட்றம்மா அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் அந்த சலோமின்ற பாப்பா கிட்ட சொன்னார். அந்த பாப்பா நாளைக்கு அடுத்த நாள் பாட்டிச்சு, அப்பா பூனை பொம்மையோடு வருவாருன்னு வரல. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தாரு, அந்த பாப்பா பூனை பொம்மையோடு வரல. அநேக கேள்விகள் அந்த பாப்பாக்குள்ள. எங்கள் அப்பா என்னை மறந்துட்டாரோ, எங்கள் அப்பா வாங்கி கொடுக்கறதுக்கு நான் பாத்திரம் இல்லலோ அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் அதுக்கு நான் பாத்திரமே இல்லையோ அப்படின்னு நினச்சி அந்த பாப்பா திகைத்து கொண்டே இருந்தது. கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தத்திலே இருந்தது. ஆனாலும் சம்பள நாள் வந்தது. அவங்க அப்பா ஒரு பெரிய டப்பாவில் பூனை பொம்மை, புலி பொம்மை, யானை பொம்மை, எல்லா பொம்மையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அந்த பாப்பாவுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அது நினச்சிது, அது கண்களை அழுது கொண்டே அவங்க அப்பாவை கெட்டி பிடிச்சது நிறைய பொம்மை கிடச்சிச்சேன்னு இல்லை, அப்பா நான் உங்களை நீர் என்னை மறந்துட்டீங்கன்னு சொல்லி நினச்சேனே அதுக்காகன்னு சொல்லி கெட்டி பிடிச்சது. கண்களை மூடுவோம். இந்த நேரத்திலும் நம்ம அநேக கேள்விகள், அநேக ஜெப விண்ணப்பங்கள் நம்ம வைத்திருந்து, ஏசப்பா எனக்கு கிடைக்கலையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்றது, தாமதிக்கிறது மறுக்கப்படவில்லை, அது ஆண்டவர் பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றதுக்காக இருக்கார். ஆண்டவரே, எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, அப்பா இந்த வேளையிலும் அப்பா நீர் எங்களை அப்பா சுவாமி உம்முடைய மகனாக படைத்திருக்கிறதாச்சா, நாங்கள் அன்பு எங்களுடைய தேவனாக உம்மை வைத்திருக்க எங்களுக்கு நீங்கள் பெலனை கொடுங்க ராஜா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நம்மளிடத்தில் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கல்லை கொடுப்பானோ. இந்த அதிகாரம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, வேத பாடங்கள் கேட்கப்பட்டது. மத்தேயு, அதை எடுத்து வைத்துக் கொள்வோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9. இந்த 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் தான் கல்லை கொடுப்பானோ அப்படின்ற அந்த ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். இதுக்கு முன்னாடி இதை எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யார் சொல்லியிருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நமக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்தவர்கள் வாசிங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 5:1. ஓகே, நிறுத்துங்கக்கா. அவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து. அப்போ இது யார் சொல்றா அப்படின்னா, ஏசப்பா சொல்றாரு. யார் கிட்ட சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, தொடர்ந்து படிங்க அக்கா. ஓகே, திரளான ஜனங்களை கண்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க கூட அவங்களுடைய சீஷர்கள் இருக்காங்க. இந்த 2 பேர் மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இங்க உட்கார்ந்து இருக்க நம்ம கிட்டையும், இந்த வேத வசனங்களை படிக்கிற நம்ம கிட்டையும் ஆண்டவர் இதே காரியங்களை, அவருடைய மலைப்பிரசங்களை நம்ம கிட்ட சொல்லி கொண்டிருக்காரு. அது வெறும் அங்க வந்த மக்களுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் சேர்த்து ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இதோட கான்டெக்ட், நிறைய விஷயத்த பகுதியா பிரிச்சிருப்பாங்க, ஒரு டாபிக்கா பிரிச்சிருப்பாங்க. இந்த டாபிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் போடப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு பிரேயர். என்ன பிரேயர் அப்படின்னா, கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள். இந்த மூன்று பதத்தை வச்சு இந்த போர்ஷன், இந்த ஒரு டாப்பிக்கை ஆண்டவர் பேசியிருப்பார். நிறைய டாபிக் பேசிட்டு இருப்பாரு. ஃபாஸ்டிங் எப்படி பண்றது, எப்படி கொடுக்கணும், எப்படி உன்னுடைய எனிமீஸை நேசிக்கணும் இப்படின்னு சொல்லி நிறைய போர்ஷன் கொடுத்துருப்பாரு. இந்த போர்ஷனும் எப்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு கேளுங்கள், தட்டுங்கள் அப்படின்ற இந்த ஒரு பதத்துல இந்த ஒரு டாபிக்ல ஆண்டவர் பேசியிருக்கார். ஓகே, சரி, இந்த வசனத்தை எதற்காக ஆண்டவர் சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இது அழகா போடப்பட்டிருக்கு. He was encouraging the people to trusting the God like a loving father. நான் என் அப்பாவை நேசிக்கிறேன், உன் அப்பாவை காட்டிலும் நான் உன்னை நேசிக்கிறேன்டா, நான் உனக்கு பெஸ்டா கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற ஒரு பதமா தான் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, சரி, இந்த வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களில் எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா. ஓகே, இந்த இடத்துல ஒரு 2 பதங்கள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பம், பிரெட். இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோன், கல். ஓகே, ஸோ அப்பத்தோட பிஹேவியர் என்ன, கல்லோட பிஹேவியர் என்ன, இல்ல அது எதற்காக யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வசனங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு லகுவாக இருக்கும். அப்பம் என்பது பார்த்தோன்னா ஒரு வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான விஷயம். நம்ம உணவன் கூட எடுத்துக்கலாம். ஒரு வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்பம். நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக அப்பம் என்பது குறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேவனுடைய அருளை குறிக்கிறது.
ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம வேதத்துல படிச்சிருப்போம், ஜீவ அப்பம் நானே. அப்போ அந்த அப்பம் யாரு அப்படின்னா ஏசப்பா தான் அந்த அப்பம். ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல வந்து கல் கல் எதற்காக குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னா, கல் பார்த்தீங்கன்னா அப்பத்தை போலதான் இருக்கும், அதுவும் ரவுண்டா அழகா அப்படியே இருக்கும். ஆனா வந்து அது நம்மளோட ஊட்டச்சத்துக்கு உபயோகம் அல்ல. பிரெட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊட்டச்சத்துக்கு, நம்ம வளருவதற்கு, நம்மளை வந்து போஷிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரெட்ன்றது யூஸ் ஆகும். பட் ஆனால் கல் பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ் ஆகாது. சரி, இந்த கல் அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறையா பழைய காலத்துலாம் படிச்சிருப்பீங்க, ஆன்லைனில் ஆர்டர் வரும்போது நம்ம ஒரு ஆர்டர் போட்டிருப்போம், ஐஃபோன் ஒரு ஆர்டர் போட்டிருப்போம்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தா பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் கல்லாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும், ஒரு ஏமாற்றம். இந்த கல்லுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம். இந்த நேரத்திலும் ஆண்டவர், அப்போ இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது ஆண்டவர் நான் கேட்கறதெல்லாம் கொடுத்துருவாருப்பா அப்படின்ற ஒரு 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 மாதிரி நமக்கு திங்கிங் வருது இல்ல. என்ன அப்படின்னா, கல்லை கேட்டா நான் என்ன பண்ணுவேன், அப்பத்தை கேட்டா நான் வந்து கல்லை கொடுக்க மாட்டேன். அப்போ நம்மளோட எண்ணங்கள்ல ஒரு விஷயம் தோன்றுது, என்ன அப்படின்னா, நான் கேட்கறதெல்லாம் ஏசப்பா கொடுத்துருவார்ல அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, அப்போ நம்ம ஒரு ஃபோன் எடுத்து, ஏசப்பா காலையில் எனக்கு வந்து சாம்பார் வேணும், சட்னி வேணும், ஒரு 2 இட்லி வேணும் அப்படின்னு ஒரு ஆர்டர், அப்புறமா மதியானத்துக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டுருவோம். அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்ட்ல திங்கிங் வந்துச்சு இல்லைன்னா, அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, இதுக்கான ஆன்சரையும் ஏசப்பா வந்து கொடுத்துட்டார். நம்ம அந்த ஆன்சரை படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இதுல என்ன விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை எந்த விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் அப்படின்றது நமக்கு ஒரு கிளாரிட்டியா கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த வசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் இதற்கு பதில்களை கொடுத்திருக்கிறார். அந்த பதிலை படிப்போம். மத்தேயு 7:11 இதற்கான பதிலை கொடுத்திருக்கார், அந்த பதில்களை நாம் படிப்போம். ஓகே, இதுக்கு வந்து ஆண்டவர் அழகா பதில் சொல்லிட்டாரு. அப்பத்தை பேத்தா கல்ல கொடுக்க மாட்டேன்ப்பா, நான் உன் பரமபிதா, உனக்கு தேவையானது என்னன்றத நன்மையான ஈவுகளை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இந்த வசனங்கள்ல ஒரு 2 பதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா எனக்கு பிடிச்சது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் பிதா அப்படின்றது போட்டிருக்கோம், கிளாரிட்டியா போட்டிருக்கோம். யுவர் ஃபாதர், யார் அவரு, நம்மளுடைய ஃபாதர். நம்மளும் ஆனா இந்த நேரத்துல நம்ம நினைச்சு பார்ப்போம், அவரை நம்ம ஃபாதரா வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அநேக நேரங்கள்ல இந்த ஒரு தகப்பன் தாய்க்கான உறவுகள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு பெஸ்டான உறவாக இருக்கும். வேற எந்த உறவுக்கும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது, பட் இது வந்து ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிளான ஒரு உறவு. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம், நான் ஆண்டவரை தான் அப்பாவா வச்சிருக்கோமா, உனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்றத நம்மளோட திங்க் பண்ணி பார்ப்போம். அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எப்படி வரும், அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி நான் என்னுடைய பிள்ளை கூட இருப்பேன் அப்படின்னா, எப்பவுமே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது தான். யாருமே அவங்க பிள்ளைய விட்டுட்டு எப்பவுமே போயிட மாட்டாங்க. தினந்தோறும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன தேவைகள் அப்படின்னு பேசுவாங்க, அவங்களுக்கு என்னென்ன காரியங்கள் வேணுன்றத அவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே போலதான் நம்மளுடைய ஃபவுண்டேஷன் அப்படி என்ன அப்படின்னா, அவரை நாம் தகப்பனாக ஏற்றுக்கொள்வது. இந்த நேரத்திலும் நம்ம அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, இல்லை அவர்கிட்ட நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் போய் சொல்லலை அப்படின்னா, நம்ம வந்து அவரை தகப்பனாக இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். அதுல அழகா போட்டிருக்கு உங்கள் பிதா. அப்போ ஆன்சர்ல என்ன சொல்லிட்டாரு, உன் பிதா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா, அவரை நம்ம ஃபாதரா நினைச்சிருக்கோமா அப்படின்றதை நம்ம சிந்தித்து பார்த்துக்கொள்வோம். இந்த ஃபாதரா வச்சிருக்கோம் அப்படின்றதுனா 2 விஷயம் மிக மிக இம்பார்ட்டன்ட். அவர் கூட நம்ம உறவு வைத்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைமிங், நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ நேரங்களை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், எவ்வளோ நேரம். ஏன்னா ஒரு தகப்பன் இல்லை நம்மளோட பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம என்ன வேலைகள் போனாலும், எவ்வளோ அலுப்புகள் இருந்தாலும் அவங்க கிட்ட பேசாமல் இருக்க மாட்டோம், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்க மாட்டோம், அவங்க கூட விளையாடாமல் இருக்க மாட்டோம். ஸோ அப்போ நம்மளோட உறவுகள் ஆண்டவரோடு வைத்து கொண்டு இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா. எல்லாருமே பார்த்தா தகப்பன் தாயை மதிக்கிறவர்களாக இருப்பாங்க, நம்மளும் ஆண்டவருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோமா அப்படின்றதை நாம் வந்து சிந்தித்து பார்ப்போம். ரீசெண்டாக நான் ஆதியாகமம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் படிக்கும் போது திங்க் ஆச்சு. ஸோ அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொள்வோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா, ஆபிரகாம் வந்து ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கிட்ட ஈசாக்கை வந்து பலி செலுத்த சொல்வார். இதுதான் அதோடைய மைய கருத்து. அதில் எடுத்தவங்க படிங்க, 22ஆம் அதிகாரம் வசனம் 2. ஓகே, ஸோ இந்த இடத்துல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். என்னன்னா, ஈசாக்கை வந்து பலியிட செல்வார். ஓகே, ஆபிரகாம் அந்த நேரத்தில்
வசனம் அழகா போட்டிருக்கு. ஏசப்பா எப்படி பேசுறாருன்னா, சும்மா கூட சொல்லிருக்கலாம் போய் நீ வந்து பலி செலுத்துப்பான்னு சொல்லிட்டு, ஆனா உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வெயிட்டேஜ் வேற கொடுக்குறாரு ஆண்டவர். சுப்பா பலி செலுத்துப்பான்னு சொல்லியிருந்தா கூட விட்டுட்டு இருக்கலாம். என்னன்னா நீ ரொம்ப பிரியப்படுற அப்படின்னு சொல்லி அப்புறமா போய் நீ போய் என்ன பண்ண உன் பிள்ளைய பலி செலுத்துன்னு சொல்றாரு. நம்ம கூட நிறைய நேரத்தில் நம்மளுடைய பசங்களை வெளியே அனுப்பத்துக்குலாம் ரொம்ப பயப்படுவோம். அக்கா நான் உங்க பசங்களை ஒரு மணி நேரம் வச்சுக்கிறோம்க்கா அப்படின்னு சொன்னா கூட நம்ம அனுப்ப மாட்டோம். ஆனா நம்ம சொல்லும் போதே உனக்கு பிடிச்ச பிள்ளை, உனக்கு நல்ல பாசமான பிள்ளை, ஒரு மணி நேரம் அனுப்புப்பா அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ற மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் எவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த ஈசாக்கை பத்தி அவர் சொல்லியிருப்பார். ஆனாலும் 3வது வசனம் அழகா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு படிங்க. ஃபர்ஸ்ட் பதமே சூப்பரா இருக்கும். பாருங்க, பலி செலுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. யாரு? தவமிருந்து பெற்ற பிள்ளை. ஆனாலும் ஏசப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதிகாலையிலே எழுந்து என்ன பண்றாரு? அவனை வந்து பலி செலுத்துறதுக்காக கிளம்புறாரு. அப்போ கடவுளுக்கு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பார். மகனை தான் என்ன பண்ண போறோம், மகனையே தான் தகன பலியில போறோம், ஆனாலும் அதிகாலையிலே எழுந்து அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு ப்ரையாரிட்டி ஆண்டவருக்கு கொடுத்த அந்த வசனங்களை அவர் முடிச்சிருப்பார். இந்த நேரத்திலும் தொடர்ந்து அதை படிச்சோம் அப்படின்னா அவரு 3 நாள் கழிச்சு தான் பையனை வந்து தகனம் பலி செலுத்துறாரு. ஏன்னா சொன்ன இடத்துக்கு போய் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 நாளா தேடி அந்த மலையை கண்டுபிடிச்சு அங்க போய் வந்து என்ன பண்றாருன்னா தகனம் பலி செலுத்துறாரு. அப்போ 3 நாள் பாருங்க. நம்மளாம் எவ்வளவு நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துல இல்ல ஒரு மணி நேரத்துல ஏசப்பா வந்துருச்சா, ஏசப்பா கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். ஆனா தகன பலிகளை ஆண்டவர் கேட்ட பெஸ்ட் கொடுக்கறதுக்கே 3 நாள் அவன் காத்திருந்து அந்த தகன பலிகளை அவன் செலுத்துறான். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? அந்த 14ஆம் வசனத்தை படிங்க. ஆபிரகாம் ஆமேன் ஆமேன். ஸோ ஆண்டவருக்கு நம்மளோட பெஸ்ட்டை நம்மளோட ப்ரையாரிட்டியை கொடுக்கும் போது ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். அவர் எகோவா ஈரே அப்படின்னு போட்டிருக்கு. அவர் எல்லாமே பார்த்து கொள்ளுகிற தேவன். ஆகவே நம்மளுடைய ப்ரையாரிட்டி ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை நம்ம கொடுப்போமானால் ஆண்டவர் அதற்கான பிளெஸ்ஸிங், அதுக்கான ஈஸ் எ ப்ரொவைடர். நமக்கு தேவையான விஷயங்களை ஆண்டவர் வந்து அநேக நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கும் போது நமக்கு ஒரு பெஸ்டான காரியத்தை கொடுப்பார். சரி, இதுல இந்த வசனத்துல 2வது ஒரு பதமும் சூப்பரா போட்டிருக்கோம். எடுத்தவங்க படிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 11. அதுல பிற்புகத்தை மட்டும் படிங்களா? ரெண்டாவது ஒரு போர்ஷன் என்ன அப்படின்னா, நல்ல ஈவு, குட் திங்ஸ். God gives what is good, not always what you asked for. நீ எதை கேட்குறியோ அதை கொடுத்துட மாட்டாரு. எது உனக்கு பெஸ்ட்டுன்னு அவருக்கு தெரியும், அந்த பெஸ்ட்டை தான் கொடுப்பார். சரி, இதை எப்படி நான் புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கதை இப்படியா வந்துச்சு. என்ன அப்படின்னா, சாமுவேல்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, எப்பவுமே வந்து 11 மணிக்கு தூங்குவார், 1 மணிக்கு வந்து அவர் எந்திரிச்சிருவார். இதுதான் அவருடைய வழக்கம். சரி, ஃபர்ஸ்ட் நாள் வந்து தூங்குறாரு 11 மணிக்கு, 1 மணிக்கு மத்தியானம் 1 மணிக்கு எந்திரிக்கிறாரு. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நல்லா மீனை ஃப்ரை பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க, வாசனை செம்மையாக இருக்குது. எடுத்து என்ன பண்ணுறது, அம்மா எனக்கு மீன் வேணுமான்னு கேட்குறான். அந்த பையனுக்கு 2 வயசு தான். அவன் போய் மீன் வேணுமான்னு கேட்குறான். அவங்க அம்மா மீனை பிச்சு கொடுக்குறாங்க. அவன் நல்லா சாப்பிட்டு செம்ம சந்தோஷமாக இருக்கான். சரி, 2வது நாள் தூங்குறான். 11 மணிக்கு தூங்குறான். திருப்பி 1 மணிக்கு எந்திரிக்கான் மத்தியான நேரத்தில். அந்த நேரத்தில் போகிறான். அவங்க அம்மா பார்த்தோன்னா அப்போ தான் மசாலாலாம் போட்டு மீனை வச்சுருக்காங்க. அந்த பையன் கேட்குறான், அம்மா எனக்கு வேணுமா, மீன் வேணும் ஒரே கேட்டுக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, பா அது இன்னும் வறுக்கவே இல்லை, அது பச்சையாக இருக்குப்பா, இப்போதான்ப்பா மசாலா போட்டிருக்கேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா, உனக்கு நான் வறுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த பையன் விடாமல் சண்டை போட்டுனே இருக்கான். அவங்க அம்மா ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க, வறுத்து நல்ல சுட மீன் சூப்பராக நான் என்ன பண்ணுறான், ஃபர்ஸ்ட் நாளை காட்டிலும் செகண்ட் நாள் வந்து சூப்பராக சாப்பிட்றான். 3rd நாள் அதே மாதிரி, 3வது நாள் அதே மாதிரி 11 மணிக்கு தூங்குறான். திருப்பி 1 மணிக்கு எந்திரிக்கிறான். உங்களோட மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்குது, டெய்லி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்களே, யாரா அந்த வீடு அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பாட்டி வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு அன்பு நிறைந்தவர்கள். நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், நம்மளுடைய பேரன் பேத்திகளை அவ்வளோ அன்பாக நம்ம பார்த்துக்கிறோம். உங்களெல்லாம் கடவுள் கண்டிப்பாக ஒரு பலத்தோடு ஒரு சுகத்தோடு வைத்திருப்பார். அந்த 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 மகன் வந்து போகிறான். அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா,
கையில் மசாலா மட்டும் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம குழம்புக்கு போடுற அந்த ஒரு மசாலாவை வச்சுருக்காங்க. அவன் ஒரே அடம் பிடிக்கிறான், எனக்கு அந்த மசாலா தான் வேணும், அந்த மசாலா தான் வேணும்ன்ட்டு. அவங்க அம்மா பலார்னு ஒரு அடி அடிச்சுட்டு, நீ மசாலாலாம் சாப்பிடக்கூடாதுன்னா திருப்பி அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவங்க அம்மா கடைசி வரைக்கும் அந்த மசாலாவை அவன்கிட்ட கொடுக்கல. ஏன் அப்படின்னா, அந்த மசாலா அவன்கிட்ட கொடுத்தா அவன் கண்ணில் போட்டுப்பான், இல்லை வாயில் போட்டுக்கிட்டா அப்படின்னா அது அவனுக்கு தீங்கு அப்படின்றதுனால அந்த மசாலாவை அவன்கிட்ட கொடுக்கல. இதே போல தான் நம்மளுடைய கேள்விகளுக்கும் 3 விதமான பதில்கள் கிடைக்கலாம். என்ன அப்படின்னா, நீ கேட்கிற விஷயங்கள் கிடைக்கலாம், இல்லை நீ கேட்கிற விஷயங்கள் தாமதமாகலாம், இல்லை நீ கேட்கிற விஷயங்கள் கிடைக்காமையே போகலாம். ஓகே, கேட்கிற விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னா நம்ம கேட்கிறதும் ஆண்டவர் நமக்கு நல்ல காரியங்களை கொடுக்கிற தேவன், நம்ம கேட்கிற நல்ல காரியங்களை கொடுத்திருப்பார். நிறைய டைம் நம்ம கேட்கிறது தாமதமாகலாம், பிகாஸ் அவருடைய பார்வையில் அதுக்கு டைம் இருக்கு. பெஸ்ட்டாக கொடுப்பேன், வெயிட் பண்ணு, டிலே இஸ் நாட் டினைட். தாமதமாகுதுன்றதுனால அது மறுக்கப்படவில்லை, அது பெஸ்ட்டாக வருதுன்றதுக்காக வெயிட் பண்ணலாம். நிறைய நேரங்களில் உன்னுடைய பதில்கள் நோவா இருக்கலாம். ஆண்டவர், நான் கேட்குறேன், இதை கேட்குறேன், அதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அதற்கு பதில் ஆண்டவர் நோவா வச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னா, நாட் டு பனிஷ் யூ, டு ப்ரொடெக்ட் யூ. நம்ம எப்பவுமே குழந்தைங்க கத்தி கட்டா கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, அதுக்கு அது கத்தி நல்லதில்லை அப்படின்றது. அதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு எந்த தேவைகள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார், என்ன தேவைகள் நல்லது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாம் தொடர்ந்து நம்மளோட ஜெபங்கள், அவர் நல்ல காரியங்களை கொடுக்கிற தேவன், நல்ல காரியங்களை மட்டும் கொடுக்கிற, நமக்கு எது தேவையோ அதை கொடுக்கிற தேவன். ஆகவே அந்த அப்பம் எப்படி அவங்களோட வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கோ, எப்படி அந்த அப்பம் அவங்களுடைய உடலை, நம்மளுடைய உள்ளத்தையும் ஊக்கப்படுத்துகிறதோ, அதே போல ஆண்டவர் தேவாதி தேவன் நம்மளும் இன்னைக்கு, ஏசப்பா நான் கேட்கறது கிடைக்கலையே, இல்லை ஏசப்பா எனக்கு இது ஒண்ணுமே நடக்கலையே இது வரைக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா, ஆண்டவர் பெஸ்டான காரியங்களை கொடுக்கிற தேவன். அவர் அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டுற மாட்டார். நம்மை படைத்த தேவன், நம்மளை உருவாக்கின தேவன், அழகு பார்த்து ஒன்னொன்னும் வச்சிருக்க தேவன் நமக்கு பெரிய கிஃப்டை, நல்ல ஒரு சூப்பர் கிஃப்டை கொடுப்பார். இப்படியாக சொல்லி முடிக்கிறோம். நம்ம நிறைய நேரத்துல நம்மளோட ஜெபங்கள்ல, ஏசப்பா இந்த இயருக்குள்ள எனக்கு வீடை கட்டி முடிச்சிடணும், ஏசப்பா இந்த இயருக்குள்ள என் பையனுக்கு கல்யாணம் ஆகி முடிச்சிடணும், இந்த இயருக்குள்ள நான் இதை முடிச்சிடணும், இல்லை அடுத்த ஒரு 3 மாசத்துக்குள்ள இதை நடந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டிருப்போம். என்னைக்காவது நம்மளுடைய ஜெபங்கள்ல, அப்பா எனக்கு ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நம்ம கேட்டிருக்கோமான்றது நம்ம சிந்திக்கணும். நம்மளுடைய இருதயத்தில், ஆண்டவரே எத்தனையோ ஆவியின் வரங்கள் இருக்கு, அதற்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோமா? ஏசப்பா எனக்கு அந்நிய பாஷையின் வரத்தை கொடுங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணியிருக்கோமா? நம்மளுடைய வேர்ல்டு திங்ஸை குறித்து நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் அதோட பெரிய பிளெஸிங், ஆண்டவருடைய பிரசன்னமே ஒரு பெரிய பிளெஸிங் தான். ஆனால் ப்ரேயர் பண்ண மாதிரிலாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிறையணும் சொல்லி நம்ம என்னைக்காவது ப்ரேயர் பண்ணியிருக்கோமா? ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நம்ம என்னைக்காவது நம்மளோட ப்ரேயரில் வச்சிருக்கோமா அப்படின்றத நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். ஆண்டவர் உலகத்துக்குரிய காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். ஹி இஸ் த ப்ரொவைடர். யெகோவா ஈரே நம் அனைவரையும் பார்த்துக் கொள்கிற தேவன். இந்த நேரத்திலும் நம்ம, ஏசப்பா நான் கேட்கிறது நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நினைச்சிருந்தா, உனக்கு எது பெஸ்ட்டோ ஆண்டவர் அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கல்லை கொடுக்க மாட்டார், அப்பங்களை, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை, நமக்கு தேவையுள்ள காரியங்களை ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, அப்பா நீங்கள் எங்களுக்கு எது தேவை என்பதை பார்த்து கொடுக்கிற தேவன். எங்களுடைய ஏக்கங்களையும் எங்களுடைய விருப்பங்களையும் நீங்கள் பார்த்து கொடுக்கிற தேவன். அப்பா நாங்கள் எங்கள் ஜெபங்களை அப்பா ஞானமாக ஜெபிக்கத்தக்கதாக எந்த காரியங்கள் எங்களுக்கு தேவையோ என் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை அப்பா விசுவாசத்தோடு அப்பா நாங்கள் கேட்க எங்களுக்கு பலனை கொடுங்க ராஜா. உம்முடைய பிரசன்னமே எங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டவரே பாக்கியம் ராஜா. உம்முடைய பிரசன்னமே எங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டவரே நன்றி ராஜா. நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய பிரச்சனத்தை உணர்ந்தவர்களாக அப்பா நீங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளுங்க ராஜா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. நாங்கள் அப்பா ஆண்டவரே எங்களுக்கு நீரை கல்ல கொடுக்க மாட்டீங்க ராஜா. அப்பத்தை, தேவை உள்ள காரியங்களை நீர் கொடுக்க வல்லவர் ராஜா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.